அனைவருக்கும் வணக்கம். சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பும்படி தமிழக அரசு ஊழியர்களுக்கான மாத சம்பளம் மற்றும் அகவலைப்படி வழங்குவது குறித்து தற்போது முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது. இதை பத்தி விரிவாக வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் பண்ண பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்ப அந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகான் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழக அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் மாநில நிர்வாகத்தின் மிக முக்கியமான தூண்களாக விளங்குகிறார்கள். தமிழ்நாட்டில் சுமார் 9 லட்சத்திற்கும் மேற்பட்ட அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களும் அவர்களுக்கு இணையான 7 லட்சத்திற்கும் மேற்பட்ட ஓய்வூதியதாரர்களும் உள்ளனர். இந்நிலையில் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு மாதந்தோறும் கடைசி நாளில் வங்கிக் கணக்கில் சம்பளம் கிரெடிட் ஆகிவிடும். இதற்காக ஒவ்வொரு மாத சம்பள பட்டியல் ஒருங்கிணைந்த நிதி மனிதவள மேலாண்மை என்ற ஆன்லைன் மென்பொருள் மூலம் ஒவ்வொரு மாதமும் 15ஆம் தேதியை தயாராகிவிடும். அதைத் தொடர்ந்து அந்தந்த துறை ஊழியர்கள் அதை சரிபார்த்து 25ஆம் தேதிக்குள் கருவூலத்திற்கு அனுப்பி வைப்பார்கள். இதன் மூலம் மாதத்தின் இறுதி நாளில் அனைவருக்கும் வங்கி கணக்கில் வர வைக்கப்படும். ஆனால் நடப்பு மே மாதத்தில் கடந்த 22ஆம் தேதி கடந்தும் இந்த மென்பொருளில் சம்பள பட்டியலை பதிவேற்றம் செய்ய முடியாத நிலை ஏற்பட்டது. இதனால் ஒட்டுமொத்த ஊதிய விவரங்களையும் கருவூலத்திற்கு அனுப்புவதில் சிக்கல் ஏற்பட்டது. கடந்த ஆட்சியின் போது அப்போதைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் அகவலைப்படி அறிவிப்பதில் காலதாமதம் ஏற்பட்டாலும் அது அறிவிக்கப்படும் மாதத்தின் சம்பளத்தினுடனேயே நிலுவைத் தொகையும் சேர்த்து வழங்கப்படும் என்ற உறுதி அளித்து கடந்த 3 ஆண்டுகளாக அதை தொடர்ந்து நிறைவேற்றி வந்தார். தற்போதைய புதிய அரசும் 2% அகவலைப்படியை அறிவித்து விட்டாலும் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அதனை ஊழியர்களுக்கு கொண்டு சேர்க்க முடியாத இக்கட்டான சூழல் நிலவியது. அகவலைப்படி உயர்வை மட்டுமல்ல மாத ஊதியத்தையும் பெறுவதிலும் சிக்கல் நிலவியது. இந்த நிலையில் தற்போது மென்பொருளில் உள்ள சிக்கல்கள் சரி செய்யப்பட்டு அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு மே மாதத்திற்கான ஊதியம் மே 31ஆம் தேதிக்குள் அவர்களின் வங்கி கணக்கில் நேரடியாக வர வைக்கப்படும் என தமிழக அரசு தெரிவித்துள்ளது. மேலும் அரசு அறிவித்தவாறு உயர்த்தப்பட்ட 2% கூடுதல் அகவலைப்படியுடன் இந்த மாத சம்பளம் கணக்கிடப்பட்டுள்ளது. மேலும் கடந்த 4 மாதங்களுக்கான அகவலைப்படி நிலுவைத் தொகையும் இதனுடன் இணைத்து வழங்கப்படும் என தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இதனால் அரசு ஊழியர்கள் மத்தியில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நன்றி, வணக்கம்.